அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாமியு திர்மிதியில் வந்த ஒரு செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெம்பரில் அழுது கொண்டு நின்றார்கள். பின்பு சொன்னார்கள், மதீனாவுக்கு வந்த ஆரம்ப வருஷத்தில் இதே மெம்பரில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை நினைத்து அழுதார்கள். அன்றைய காலகட்டத்தில் மனோ இச்சைகள் மிகைத்து போய் செல்வங்களை அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரோக்கியத்தை தொலைத்த தன்னுடைய சமூகத்தை பார்த்து இவ்வாறு அழுதார்கள். ஆரோக்கியமான நபர்களால் தான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தில் பின்பு சொன்னார்கள், சலுல்லாஹல் அஃபு அவல் ஆஃபியா, அல்லாட்ட மன்னிப்பை நீங்கள் கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க. ஃபைன் அஹதன் லம் யோத்த பாதல் யக்கீனி ஹைரம் மினல் ஆஃபியா. ஒரு மனிதன் ஈமானுக்கு பின்பாக, இறைவனை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக உடல் ஆரோக்கியத்தை விட மிக எந்த ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தையும் எந்த ஒரு மனிதனும் கொடுக்கப்பட்டு விட முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான நபர்களால் தான் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தையும் வீட்டையும் உருவாக்க முடியும் என்பது நபி அவர்களின் கவலையில் ஒன்று.